வெல்கம் பேக் டு ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பும் பட்டையும் சேர்த்துருக்கேன், நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்லுக்காக. இது நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சும்மா இது நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா வந்து அந்த சோம்பு பட்டை கூட அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ ஓரளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த டிஷ்ஷு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அண்ட் ரொம்பவே குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டுமே தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இது கூட வெங்காயத்து கூட நல்லா வந்து தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதை வதக்கிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறோம். நம்ம வீட்டிலே வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து இது வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். இதில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக வந்து காரப்பொடி சேர்த்துருக்கேன், மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம், அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்க்குறோம். ஒரு கலருக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் மட்டனை வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சாரோட நம்ம சேர்க்குறோம். அப்படியே வந்து அந்த நம்ம சாறு இருக்குது பார்த்திங்களா, அதோடு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம தண்ணி சேர்க்கணுன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்கணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா வந்து சுண்டி வரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, ரொம்ப டேஸ்டான ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ இதை வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க